சாதம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப உதிரா இருக்கணும். சாதம் குழஞ்சிடக்கூடாது. எப்பயுமே புழுங்கரிசி சாதமா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பவுமே சாதம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய வைக்காம சாதம் வெந்திருக்கவும் செய்யணும். அதே நேரத்துல வந்து அது சாப்பிடறதுக்கு உதிராவும் இருக்கணும். உதிரா வடிச்ச சாத்தை இந்த தேங்காய் கலவையில நம்ம கொட்டி என்ன பண்ண போறோம், இப்ப நல்ல கிளற போறோம். ஒரு 3 ல இருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இதை தயார் பண்றோம். இப்ப நம்ம இந்த சாத்தை நல்ல கிளற போறோம். தேவையான அளவு உப்பை முதல்ல மேலோட்டமா அப்படியே நல்லா தூவிக்கோங்க. அதிகமா உப்பு போட்டுறாதீங்க. இப்ப பாருங்க இந்த சாதம் வந்து எவ்வளவு அருமையா வெந்திருக்குது. அதுவும் இல்லாம நல்ல உதிரா இருக்குது. எப்பவுமே சாதம் வடிக்கும் போது அரிசியை பாத்திரத்துல போட்டுட்டு ஒரு 4 விரல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க, இல்லைன்னா குழஞ்சு போயிடும். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் அதுல ஆட் பண்றோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்ல சாத்தை கிளற போறோம். அடிவட்ட நல்ல கிளறணும். அப்பதான் வந்து இந்த தேங்காய் இந்த சாத்தோட ரொம்ப மிக்ஸ் ஆகி கரெக்டா சாப்பிடுறதுக்கு இதா இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் தேங்காய் விதமா, ஒரு பக்கம் சால்ட், ஒரு பக்கம் இதாண்டு சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்காது. நல்ல ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல கிளறுங்க. கிளறிட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அப்பதான் வந்து அந்த இது வந்து எல்லாம் ஊறி நல்ல சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கும். இப்ப நம்ம அதை வந்து நல்ல கிளறணும், அடிவட்ட கிளறணும். பாருங்க எப்படி நல்ல உதிரா இருக்கு. சுட சுட சாத்தை போட்டு எப்பயுமே பிசையக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம் நல்ல ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த சாதம் வந்து அப்படியே உதிரா இருக்கும். அதுல வந்து நல்ல நம்ம வந்து அந்த தேங்காய் கலவையில மிக்ஸ் பண்ண முடியும். இப்ப நல்ல கிளறியாச்சு, எல்லாம் சூப்பரா கலந்து நம்ம வந்து சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கு இந்த தேங்காய் சாதம். பாருங்க, அதை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. பட்டாணி கலந்த தேங்காய் சாதம் குழந்தைகள் இருந்து பெரியவர்களுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த